அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாட்கள் கழித்து தொழில்நுட்பமா புத்தகமா என்கிற ஒரு அருமையான தலைப்பில் உங்களிடம் பேசலாம் என்று வந்துள்ளேன். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று கூற நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போதும் படித்த பலரை மட்டம் தட்டி பேச பொதுவாக நம்மிடையே பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு காலத்தில் உண்மையாக இருந்திருக்கலாம். ஏனெனில் அந்த காலத்தில் மனித வாழ்க்கை உடல் உழைப்பையும் விவசாயத்தையும் பெருமளவில் நம்பியிருந்தது. ஆனால் இன்றைய காலமோ அவ்வாறில்லை. மனிதனின் நினைவாற்றல் கூட குன்றி போகும் அளவிற்கு நாம் இந்த கைபேசியில் துளைந்து போய் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பம் தேவைதான், ஆனால் அது நம்மை அழித்து நாசமாக்கும் அளவிற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. உதாரணத்திற்கு என் வாழ்வையை எடுத்துக்கொள்வோமே. தொலைக்காட்சி மற்றும் கைபேசி வரும் முன்பு வரை என் கையில் எந்த துண்டு சீட்டு கிடைத்தாலும் படிக்கும் வழக்கம் இருந்தது. பழைய செய்தித்தாள்களை கூட விட்டு வைக்காமல் வாசிக்கும் பழக்கம் இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உருவானதே அப்படித்தான் என்று சொல்லலாம். ஆனால் தொலைக்காட்சி பெட்டியும் கைபேசியும் வாழ்க்கையில் நுழைந்ததும் அவற்றின் தாக்கம் எப்போதோ உணர்கிறேன். அடக்கிருக்கா, இந்த கைபேசி இல்லை என்றால் நீ பேசுவதை நாங்கள் எப்படியடா கேட்க முடியும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. ஆனால் நாம் எதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறதா? குழந்தைகளின் கையில் இந்த கைபேசி கிடைப்பதால் அவர்கள் குழந்தை பருவத்தையே இழக்கிறார்கள். இளைஞர்கள் கையில் கிடைப்பதால் பேசியே இளமையை இழக்கிறார்கள். மாணவிகளிடம் கிடைப்பதால் மாணவ பருவத்தையே துளைக்கிறார்கள். அப்படி என்னடா நீ குறை கண்டு விட்டாய்? நீ உயர்த்தி பேச நினைக்கும் புத்தகங்களில் முதன்மையான திருக்குறள் கூட தன்னகத்தை காமத்துப்பாலை கொண்டுள்ளது என்று நீங்கள் நினைப்பது கேட்கிறது. உங்களுக்கு ஒன்றை எடுத்துச் சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். திருக்குறள் முதலில் முன்வைப்பது அறத்துப்பால், அடுத்து பொருள்பால், கடைசியாகவே காமத்துப்பால். அதன் பொருள், அறம் நல்ல மனிதனை உருவாக்கும். நல்ல மனிதனிடம் சேரும் பொருள் பிறர்க்கும் பயன்படும். அறமும் பொருளும் மிக்க ஒழுக்க சீலன் இல்லறத்தோடு வாழ்வான் என்பதை நீ அறத்துப்பாலை ஒதுக்கி பொருள்பாலை மட்டும் பருகினாலும் அல்லது காமத்துப்பாலை மட்டும் பருகினாலும் பயன்படாது. இன்புற்று வாழ இயலாது. பொருளை மட்டும் பெரிதாக எண்ணுபவனுக்கு காமத்துப்பால் சுவைக்காது. காமத்துப்பாலை சுவைப்பவனுக்கோ பொருள் பெரிதாக தோன்றாது. காமத்திற்காக பொருள் அனைத்தையும் இழப்பான். சும்மாவாக திருக்குறளை உலக பொதுமுறையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி நமக்கு எளிய வகையில் பயன் தரும் கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் ஏராளம் இருந்தும் நாம் ஏதோ உந்துதல் வேண்டும் என்று அரைகுறையாக நுனிப்புள் மேய்ந்த செம்மறியாடுகளின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு திரிகிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்படியே எத்தனை நாட்களுக்குத்தான் நாம் ஏமாளியாக இருக்கப் போகிறோம்? சிந்தித்து பாருங்கள், செய்கையை மாற்றுங்கள். தினமும் ஒரு பக்கமாவது புத்தகங்களை படியுங்கள். அனைவருக்கும் நன்றி.